நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தின் இண்டஸ்ட்ரியல் லா பாட வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானது. தேர்வு ஒத்திவைக்கப்பட்டு விசாரணை தொடக்கம். வங்கக்கடலில் இன்று உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை பரவியதாக வானிலை மையம் தகவல். நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 26 சென்டிமீட்டர் அளவுக்கு கொட்டி தீர்த்த அதிகனமழை. எமரால்டு பகுதியில் 13 சென்டிமீட்டர் மழையும், மேல் பவானியில் 12 சென்டிமீட்டர் மழையும் பதிவு. தொடர் மழையால் குற்றால அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. தொடர்ந்து 3வது நாளாக இன்றும் நீராட தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றம். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஆபத்தான பகுதியில் குளிக்க தடை. நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் தடுப்பு வேலிகள் உள்ள 2 பகுதிகளில் மட்டும் குளிக்க அனுமதி. கொடைக்கானலில் அரசு மருத்துவமனை அருகே விழுந்த ராட்சத மரம். வீடு மற்றும் இருசக்கர வாகனங்கள் சேதம். கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரியில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி KR ஸ்ரீராமை ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற பரிந்துரை. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுகிறார் ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா. தமிழ்நாட்டு அரசு கலைக்கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு இன்றுடன் நிறைவு. இதுவரை 2,15,809 பேர் விண்ணப்பம். சீர்காழியில் ஹார்ன் மூலம் அதிக ஒலி எழுப்பிய பேருந்து. 10,500 ரூபாய் அபராதம் விதிப்பு. வேலூர் மாவட்டம் கருகம்புதூர் அருகே மாங்காய் ஏற்றி வந்த மினி லாரி கவிழ்ந்து விபத்து. சாலையில் உருண்ட மாங்காய்களை அள்ளிச் சென்ற மக்கள். திண்டிவனம் அருகே கூட்டேரிப்பட்டில் சாலை நடுவே தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளான கார். காரில் இருந்தவர்கள் காயமின்றி தப்பினர். இங்கிலாந்தில் லிவர்பூல் கால்பந்து அணியின் வெற்றி அணிவகுப்பில் அதிவேகமாக புகுந்த கார் மோதியதில் 50க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் காயம். பில்லூர் அணையிலிருந்து வினாடிக்கு 13,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் பவானி ஆற்றில் 2வது நாளாக வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதுகுறித்து களத்திலிருந்து நமது செய்தியாளர் யோகேஸ்வரன் தரும் விரிவான தகவல்களை பார்க்கலாம். நீலகிரி காடுகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கடந்த 2 நாளாக இடைவிடாத மழை பெய்து வருது. இதனால் நீர்பிடிப்பு பகுதிகள் போன்ற பல்வேறு பகுதியில் மழை பெய்து வரங்காட்டி பில்லூர் அணைக்கு நீர்மட்டம் அதிகரித்து வருது. இதனால் பில்லூர் அணை நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் நேற்றைய தினம் பில்லூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது. இதனால் அணையின் பாதுகாப்பை கருதி 4 மதுகிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டு நேற்று 16,000 கனஅடி தண்ணீர் வரைக்கும் அதிகபட்சமாக பவானி ஆற்றில் திறந்து விடப்பட்டது. இன்று 2வது நாளாக 13,000 கனஅடி வரைக்கும் தண்ணீர் பவானி ஆற்றில் திறந்து விடப்பட்டு 2வது நாளாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த பவானி ஆற்றில் NDRF தேசிய பேரிடர் மீட்பு குழு மற்றும் காவல்துறை இந்த பவானி ஆற்றில் கூடுதலாக பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து எஸ். யோகேஸ்வரன். இந்தியாவில் ஒரே வாரத்தில் கொரோனா தொற்று 4 மடங்காக அதிகரித்துள்ளது. 2019ஆம் ஆண்டு இறுதியில் பரவத் தொடங்கிய கொரோனா வைரஸ் உலகத்தையே முடக்கி போட்டது. லட்சக்கணக்கான உயிரிழப்புகள், கோடிக்கணக்கில் பொருளாதார இழப்புகள் என்று ஒட்டுமொத்த உலகமே ஸ்தம்பித்தது. இந்த பாதிப்புகளிலிருந்து மக்கள் மீண்டு வந்த நிலையில் மீண்டும் அச்சுறுத்துகிறது கொரோனா. நிலையில் கொரோனா உருவானதாக கூறப்படக்கூடிய சீனாவில் அதன் தாக்கம் தற்போது அதிகரிக்க தொடங்கியுள்ளது. சிங்கப்பூர், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளிலும் தொற்று உயர்ந்து வருகிறது. இந்தியாவிலும் கேரளா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருகிறது. நாடு முழுவதும் தற்போது கொரோனா பாதிப்பால் 1010 பேர் சிகிச்சையில் இருப்பதாக மத்திய
சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அதில் 752 பேருக்கு அண்மையில் தொற்று உறுதியாகியுள்ளது. குறிப்பாக ஒரே வாரத்தில் பாதிப்பு 4 மடங்கு அதிகரித்துள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக கேரளாவில் 430 பேர் தொற்று பாதிப்பால் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மகாராஷ்டிராவில் 210 பேரும், டெல்லியில் 104 பேரும், தமிழ்நாட்டில் 69 பேரும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது. கொரோனா வைரஸின் புதிய திரிவுகளான NB1.8.1 மற்றும் LF.7 தொற்று பரவல் சற்று அதிகரித்து வரக்கூடிய நிலையில் அது குறித்து கவலை கொள்ள தேவையில்லை என்று தொற்றுநோய் தடுப்பு பிரிவு மூத்த மருத்துவர் வித்யாலட்சுமி தெரிவித்திருக்கிறார். சென்னை கொளத்தூரில் முதியோர் இல்லத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். புதிய திட்டங்களையும் பக்தர்களுக்கான சேவைகளையும் செயல்படுத்திட ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வருகிறது. அந்த வகையில் மூத்த குடிமக்களை பாதுகாத்திட அவர்களின் நலன்களை பேணும் வகையிலும் மூத்த குடிமக்கள் உறைவிடங்கள் கட்டுவதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அந்த வகையில் இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ள கொளத்தூர் அருள்மிகு தேவிபாலியம்மன் மற்றும் இளங்காளியம்மன் திருக்கோயில் திருநெல்வேலி அருள்மிகு இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், விவரங்களை பதிவு செய்யலாம். அமைச்சர் மு க ஸ்டாலின் கொளத்தூர் சட்டமன்றத்தினுடைய புதிய திட்டங்கள் மற்றும் நலத்திட்டங்களை வழங்குவதற்கான இந்த பல்வேறு நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறார். அதனுடைய முதலாவது நிகழ்ச்சியாக கொளத்தூரில் இருக்கக்கூடிய ராஜாஜி நகர் பகுதியில் முதியோர் தற்போது கொளத்தூரில் முதியவர்கள் தங்குவதற்கு தேவையான அடிப்படை வசதிகளுடன் கூடியதாக குளியலறை மற்றும் கழிப்பறை வசதிகளுடன் கூடிய தங்கும் அறைகள், சமையல் அறை மற்றும் உணவருந்தும் அறைகள், மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருந்தகம் உள்ளடக்கிய மருத்துவ வசதி, நடைபாதை வசதியுடன் கூடிய பூங்கா, படிக்கும் அறை வசதியுடன் நூலகம், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் இதர அடிப்படை சுகாதார வசதிகள், வரவேற்பு மற்றும் பொது பயன்பாட்டு அறை, அலுவலக அறை, ஆம்புலன்ஸ் வசதி உள்ளிட்ட வசதிகளுடன் அமையப்பட உள்ள இந்த மூத்த குடிமக்கள் உறைவிடத்திற்கு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருவான்மியூர் அருள்மிகு பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் திருக்கோயிலுக்கு ஓதுவார் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள பார்வை திறனற்ற மாற்றுத்திறனாளி செல்வி. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். மு க ஸ்டாலின் இன்று பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு வந்திருக்கிறார். அந்த அடிப்படையில முதலாவது நிகழ்ச்சியாக 2021-22 ஆண்டு நிதியாண்டிற்கான இந்து சமய அறநிலையத்துறை மானிய கோரிக்கையின் அறிவிப்பின் அடிப்படையில சென்னை, பழனி, திருநெல்வேலி ஆகிய இடங்களில மூத்த குடிமக்களை பேணி பாதுகாக்க மூத்த குடிமக்கள் உறைவிடங்கள் அனைத்து வசதிகளுடன் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பினை நிறைவேற்றக்கூடிய வகையில கொளத்தூரில் இருக்கக்கூடிய பாலியம்மன் திருக்கோவில், அதே போல இளங்காளியம்மன் திருக்கோவில் சார்பில் 8.88 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை கொளத்தூரில் 27,525 சதுரடி கட்டட பரப்பளவில் 75 மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில ஒரு உறைவிடம் என்பது தொடங்க இருக்கிறது. அது கட்டுவதற்கான அடிக்கலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாட்டினார். தொடர்ச்சியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் கூடிய பழனி தண்டாயுதபாணி திருக்கோயில், அதே போல திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடிய நெல்லையப்பர் திருக்கோயில் சார்பிலும் இந்த உறைவிட மூத்த குடிமக்களுக்கான உறைவிடங்கள் கட்டப்படுகிறது. அதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து இந்த 3 மூத்த குடிமக்கள் உறைவிட கட்டுமான பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து தற்போது திருவான்மியூர் இருக்கக்கூடிய பாம்பன் குமார குருதாசா சுவாமிகள் திருக்கோயிலுக்கு ஓதுவார் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள பார்வை திறனற்ற மாற்றுத்திறனாளி செல்வி SS